தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரிய தேவச்சனமே, ஒரு வார காலம் தேவன் நம்மை அதிபத்திரமாக காத்து வழி நடத்தினார். இன்றைக்கும் கூட தேவன் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை அவனுடைய வசனங்களால் நம்மை நடத்த வல்ல தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க போகிற வசனம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். இந்த வசனத்தை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் எந்த விதமான சிகிச்சை செய்தாலும் அவளுக்கு சுகம் கிடைக்காமல் வேதனையோடு அலைந்து திரிந்ததான ஒரு சந்தர்ப்பம். அவள் இயேசு அங்கு வருகிறார், அந்த இடத்துல வருகிறார் என்று அறிந்து, இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இயேசுடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டால் எனக்கு சௌக்கியம் உண்டாகும் என்று விசுவாசத்தோடு வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுவினிடத்திலிருந்து ஒரு சக்தி புறப்பட்டு, ஒரு வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்குறது. ஆமென். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை குறித்து நமக்கு விடுதலை இல்லை, சௌக்கியம் இல்லை, நமக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று அதிகமான பயத்தோடும் கலக்கத்தோடும் ஆயிருப்போமானால் இன்று தேவனை தேடும்படியாய், தேவனை தேடி அவரை கண்டுபிடித்து அவரை தொடும்படியாய் நாம் தீர்மானிப்போம். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் விடுதலை கொடுக்க, சௌக்கியம் கொடுக்க, நம்முடைய காரியங்களை நிறைவேற்றி தர, நம்மை நடத்த, நம்மை பயன்படுத்த அவரால் முடியும். ஆமென். இன்று நாம் தீர்மானிப்போம். எவ்வளவு வருஷங்களாக, எவ்வளவு காலங்களாக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கான காரியங்கள் மேல் ஒருவேளை விடுதலை கிடைக்காமல் நான் பயத்தோடும் நாம் கவலையோடும் ஆயிருப்போம். ஆனால் இன்று இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் எழுந்து கர்த்தரை நோக்கி போவேன், நான் கர்த்தரை தேடுவேன், நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வேன். நாம் ஹல்லேலூயா, தேவன் எனக்கு விடுதலை தருவார், தேவன் எனக்கு சுகம் தருவார், தேவன் எனக்கு இந்த காரியங்களை நிறைவேற்றி தருவார். நாம் தீர்மானத்தோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் வந்து நிற்போம். அவர் கண்டிப்பாக நம்முடைய காரியங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சௌக்கியத்தின் காரியமாக இருக்கட்டும், எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், தேவன் நம்மை விடுதலை ஆக்கி நம்மை நடத்துகிற தேவன். இந்த வசனத்தை நாம் கீழே அந்த சென்டென்ஸை நாம் பார்க்கும்போது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். நம்முடைய வேதனைகளை நீக்கி நாம் சுகமாய் இருக்க கிருபை செய்கிற நம்முடைய தேவன், நம்முடைய கவலைகளை நீக்கி நாம் சுகத்தோடு இருக்க செய்கிறதான நம்முடைய தேவன், நம்முடைய ஒவ்வொரு சங்கடங்களையும் வேதனைகளையும் அறிகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், தேவனை நோக்கி அவருடைய சமூகத்தின் நேராக வந்து நிற்போம், முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம். கர்த்தாவை, இன்றைக்கு நான் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தின் நேராக வந்து நிற்கிறேன், என்னுடைய காரியங்களை நீர் அறிகிறீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய கரங்களிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய சமூகத்தினராக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் மகத்துவமான காரியங்களை நமக்காக செய்வார், அற்புதங்களை நமக்காக செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்களை அருமையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தினராக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை சௌக்கியப்படுத்தி நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அவளை சௌக்கியப்படுத்தி அனுப்பினீர். ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விதமான அநேக காரியங்கள் நிமித்தம் நாங்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் பிரயாசத்தோடும் ஆண்டவரே சோத்திரம் சங்கடத்தோடும் சோதனையோடும் ஆயிருக்கிறோம். எங்களை நீர் அறிகிற தேவன். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் கர்த்தாவே கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது எங்களை விடுவிக்கிற தேவன் என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தினராக வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை சௌக்கியப்படுத்தும், எங்களுக்கு வேண்டியதான ஒவ்வொரு காரியங்களையும் நீ நிறைவேற்றும். சங்கடத்தோடு வேதனையோடு விடுதலை பெற முடியாமல், விடுதலை கிடைக்காதபடி அநேக காரியங்கள் நிமித்தம் நாங்கள் கவலையோடு இருக்கிறோம். எங்களை விடுவித்து, எங்களை ஆசீர்வித்து, உமக்கு சாட்சிகளாக எங்களை நிறுத்தும்படியாய் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதி, எங்களை பலப்படுத்தும், எங்களை சௌக்கியமாக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். சோத்திரம்.